வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர், விவசாயிகளின் பாதுகாவலர், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடுகின்ற ஒப்பற்ற தலைவர், நம்மளுடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மேடைக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருங்கால முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், தமிழக விவசாயிகளின் பாதுகாவலர், தமிழக விவசாயிகளின் பாதுகாவலர், தமிழக விவசாயிகளின் பாதுகாவலர், வருங்கால முதலமைச்சர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை இந்த தேர்தலில் நிரூபிங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் சகோதரர் NT சந்திரமோகன் அவர்கள் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் திறமையானவர். உங்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே ஒலிக்க செய்யக்கூடிய பண்பாளர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை அணுகி தீர்க்கக்கூடிய பண்பாளர் அறிவிச்சவர் திரு NT சந்திரமோகன் அவர்கள். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், தாய்க்குளத்தின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலான தேர்தல். தமிழ்நாட்டிலேயே பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தல் தான் ஒரு சவாலான தேர்தலா மக்கள் பார்க்கிறார். ஏன்னா அறிவிச்சவர் திரு சந்திரமோகன் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர். பணம் பலம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள். இன்னொன்னு ரெண்டும் படிச்சிருக்கிறார். அதிகார பலமும் பணபலமும் ரெண்டும் சேர்ந்து அவருடைய மகனை நிறுத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் சரி, இல்ல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுற வேட்பாளரும் சரி, இரண்டு வேட்பாளருமே வசதி வாய்ப்பிலே பணத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை சந்திக்கின்ற வேட்பாளர் நம்முடைய எளிமையான வேட்பாளர். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணநாயகமா ஜனநாயகமா அப்படிதான் போட்டி. பணநாயகமா ஜனநாயகமா, இதுல ஜனநாயகம் தான் வெல்ல வேண்டும். ஜனநாயகம் தான் நம்முடைய வேட்பாளர் சந்திரமோகன் அவர்கள். பணநாயகம் ஒருபோதும் மக்களுக்கு உதவாது. ஆக ஏழை மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஜனநாயக முறைப்படி இருக்கிற நம்முடைய வேட்பாளர் சந்திரமோகன் அவர்கள். பணக்காரர் கேட்ட கூட தொட்டி பார்க்க முடியாது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அதிகார போதையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவருடைய எதிர்த்து போற்றுகின்ற சாதாரண உங்களோடு பழகி உங்க குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற சந்திரமோகன் அவர்கள் வெற்றி பெற இரட்டை சின்னத்தில் வாக்களிங்க. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் நம்முடைய வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் வீதி வீதியாக தெரு தெருவாக இல்லந்தோறும் உங்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்.
பணம் படைத்த வேட்பாளர்கள் அப்படி அல்ல. அவர்கள் பணத்தை நம்பித்தான் இந்த தேர்தலில் நிற்கின்றார். நம்ம வேட்பாளர் மக்களை நம்பி தேர்தலில் நிற்கின்றார். மக்களை நம்பி தேர்தலில் நிற்கின்ற வேட்பாளர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு ஏழை மக்களுடைய கஷ்டம், நடுத்தர மக்களுடைய கஷ்டம், அன்றாடம் வேலைக்கு சென்றால்தான் தங்கள் வீட்டில் அடுப்பெரியும் என்ற அடித்தட்டில் வாழ்கின்ற மக்களுடைய கஷ்டம், எல்லா உணர்வுகளையும் புரிந்த வெற்றி வேட்பாளர் ஆரம்பிச்சார் சந்திரமோகன் அவர்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழைகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். பேர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார். அதை அண்ணா திமுக ஆட்சி தான் செயல்படுத்த முடியும். ஸ்டாலின் சொல்றாரு, என்னென்னமோ பேசுறாரு. அதுல அண்மையில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அண்ணா திமுக பத்தி பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நாம உங்கள் சார்பா ஒரு கருத்து சொல்றோம். கடந்த 3 ஆண்டு ஸ்டாலின் திமுக ஆட்சி சிம்பிளி வேஸ்ட். கடந்த 3 ஆண்டு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக ஆட்சி சிம்பிளி வேஸ்ட். 3 ஆண்டு காலம் உருண்டு ஆண்டுதான் மிச்சம். மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல. இந்த ஆட்சியில் ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா சொல்லுங்க. இந்த ஆட்சியில ஏழை பரம ஏழையானதுதான் மிச்சம். ஏழை பரம ஏழை ஆகிட்டாங்க. இதற்கு விலைவாசி உயர்வு, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி ஏறி போச்சு. இன்னைக்கு அரிசி 1 கிலோ 18 ரூபா உயர்ந்து போச்சு. எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு, சக்கரை விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு. நமக்கு உணவு தயாரிப்பதற்கான அத்தனை மளிகை சாமானுடைய விலையும் உயர்ந்து மின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஆட்சியில் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு போராடிட்டு இருந்தோம். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதேதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த மண்ணிலே இருந்து அம்மா மறைந்து விட்டார்கள். ஆனால் அம்மாவுடைய அரசு அம்மா எண்ணிய கனவுகளை நனவாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக விவசாயிகளுக்கு நல்ல தீர்ப்பை பெற்று தந்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை அந்த தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஸ்டாலினே அவர்களே, பல ஆண்டுகளாக விவசாயிகள் கண்ட கனவை நனவாக்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆண்டுதோறும் கர்நாடக அணையிலிருந்து 177.25 TMS தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் அந்த உத்தரவை வாங்கியது அண்ணா திமுக அரசு. அதோட மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா ஆட்சி மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தவில்லை, காலதாமதம் செய்தது. உடனே அண்ணா திமுக நாடாளுமன்ற 37 பேர் நாடாளுமன்றத்திலே ஒத்த குரல் எழுப்பினார்கள். இங்கே இருக்கின்ற விவசாயிய குரலை, இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை 37 நாடாளுமன்ற ஒன்றாக ஒலித்தார்கள். 37 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலே அழுத்தத்தை கொடுத்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே முடக்கி வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, அதனால வேற வழி இல்லாம மத்திய அரசு பணிந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தியது. காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு ரெண்டும் அண்ணா திமுக ஆட்சியில நிறைவேற்றி தந்தோம். ஆக அம்மா கண்ட கனவை அண்ணா திமுக அரசு நிறைவேற்றியது. விவசாயிகள் கண்ட கனவை அண்ணா திமுக அரசு நிறைவேற்றியது. ஒரு நாளாவது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை குறித்து
நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பி நாடாளுமன்றத்தை முடங்கக்கூடிய சக்தி தில்லு திராணி தெம்பு திமுகவுக்கு இருந்ததா? ஏன்னா பயம், ஏதாவது பண்ணா இந்த ஊழல் செய்த அரசாங்கத்தை கலைத்து விடுவார்களோ, அல்லது இந்த ஆட்சி மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்துவார்களோ, திமுக ஆட்சி மீது நடவடிக்கை எடுத்தவர்கள் ஒரு அச்சம். அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிபோனதுதான் மிச்சம். 38 நாடாளுமன்றங்கள் 2019 தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. 38 நாடாளுமன்றங்களை எடுத்துக்கொண்டு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் என்ன செய்தது? தமிழ்நாட்டுக்காக நிதியை பெற்று தந்தீங்களா? அல்லது தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அதனால வேலை வாய்ப்பு பெரியதா? இளைஞருக்கு வேலை கிடைத்ததா? ஒண்ணுமே நடக்கல. அப்ப எதுக்கு நாடாளுமன்றத்தில் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்? ஓட்டு போட்ட மக்களுக்கு 3 ஆண்டு காலம் தமிழகத்திலேயும் செய்யல, 5 ஆண்டு காலம் ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சதுதான் மிச்சம், வேற ஒண்ணுமே செய்யல. ஊர் ஊரா வந்துட்டு இருக்காங்க. ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு வருவார், அவரை பார்த்து கேளுங்க, இந்த செங்கலை இங்க காட்ட வேண்டாம் தம்பி, நீங்க நாடாளுமன்றத்தில் காட்டியிருந்தா அங்க நிதி கொடுத்து எய்ம்ஸ் மருத்துவ நிறைவேற்றுகிறோம். இங்க விளம்பரத்துக்காக காட்டிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் தமிழ்நாட்டில் பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை போட்டு சரியான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய பினாமி, என்ன சொத்தா வாங்கி வச்சிருக்காங்க பினாமியா இருக்கிறது. கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ஏதோ பேசினாரு, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஏதோ பேசுறாரு. அவரு நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, நினைத்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அவர் என்ன பேசுறனே தெரியாத பேசிட்டு இருக்கார். ஒரு முதலமைச்சர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய தகுதிக்கு தக்கவாறு பேச வேணும். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கல்ல உற வச்சிருக்கிறார், கள்ள கூட்டணியா. நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லிட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு பழக்க தோஷம், அது உங்களுடைய பழக்க தோஷம். அது யாரோட எப்படி இருக்கான்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க வெளியே வந்துட்டோம். எங்க தொண்டனுக்கு, நிர்வாகிகளுக்கு, பொதுமக்களுக்கு அங்க தேவையில்லைனாங்க, அதனால பாரதிய ஜனதால இருந்து விலகிட்டோம். உனக்கு ஏன் எரிச்சல் வருது? எங்க கட்சி முடிவு பண்ணா உனக்கு என்ன எரிச்சல் வருது? பொறுக்க முடியல. இவர் கண்ட கனவு 40க்கு 40 வெற்றி பெற்றலாம் பாண்டிச்சேரி உட்பட. பாரதிய ஜனதாவோட அண்ணா திமுக இருந்தா பழி சுமத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சார். ஆனா அதற்கு வாய்ப்பு கொடுக்காம உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறி மக்களை சந்திக்கிறது. நம்முடைய உரிமை, மத்தியிலிருந்து பெறக்கூடிய உரிமையை பெறுவதற்கு, நமக்கு தேவையான திட்டங்களை பெறுவதற்கு, தமிழ்நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி கிடைக்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி கிடைக்க, சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க நாம் கூட்டணியிலிருந்து விலகி நாம் போட்டியிடுகிறோம். மத்தியில் அது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அல்லது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டை மாட்டான் தாய் பிள்ளைகளை போல் தான் பாக்குறாங்க. வேற என்ன தமிழ்நாட்டை கொடுத்துட்டாங்க. ஆகவேதான் நாம் சொந்த கால் நிக்கிறோம். நம்முடைய உரிமைகளை தைரியமா எடுத்து சொல்றோம். நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுப்பார்கள் நம்ம நாடாளுமன்றங்கள். எப்படி 37 பேரும் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு, காவிரி நதிநீர் பிரச்சனையை ஒட்டி அந்த நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி அதற்கு தீர்வு கண்டார்களோ, அதே போல எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள். ஸ்டாலின் பேசுறார், நிதி கிடைக்கல, நிதி கிடைக்கல. எங்களுக்கு மட்டும் நிதியை கொடுத்தாங்க, நாங்க ஆட்சி செய்யல, சிறப்பான ஆட்சி. சிந்திச்சு பாருங்க, ஒரு புயல், மிக்ஸாம் புயல், ஒரே புயல் வந்தது, வெறும் மழை தான் பெஞ்சது, காத்து கூட அடிக்கல. குயா முயா குயா முயல் கத்துறாரு மனுஷன். திறமை இல்ல, அங்க சரக்கு இல்ல, திறமை இல்ல, அதனால கத்தி மக்களை ஏமாற்ற. எங்களுக்கு எத்தனை புயல் வந்தது, தானே புயல், வர்த்தா புயல், அப்புறம் கச்சா புயல், புயல் புயல் என்று பல புயல்களை சந்தித்து அந்த புயல் அடிச்சோடு தெரியாமல் வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசு. அப்பொழுது மத்திய அரசு
அப்படி அள்ளி தூக்கி கொடுத்துட்டாங்களே எங்களுக்கு பணம் இல்லையே. மாநில அரசுக்கு நிதியை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதிமுக அரசு அவளுக்கு துணை இருந்து மாநில அரசாங்க நிதியிலிருந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு செலவு அந்த நிவாரணத்தை கொடுத்து இந்த புயலில் இருந்து காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. அதே நேரத்தில் 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. ஓராண்டு 2 ஆண்டு இல்ல, 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக கட்சி. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி, பாரதிய ஜனதா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. அதுக்கு பிறகு காங்கிரஸ் 5 ஆண்டு காலம் அவர்கள் அமைச்சரவையிலே திமுக அங்க வைத்தது. 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவிலேயும் மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. மத்திய மந்திரி சபையில் காங்கிரஸ் ஆட்சி மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. இவருக்கு ஏதாவது கொள்கை இருக்குதான்? என்னையா கொள்கை இருக்குது? பாரதிய ஜனதா கட்சியிலையும் ஆட்சியில் இருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியிலையும் ஆட்சியில் இருக்கிறீங்க. மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு முந்தி 4 வருஷம் ஆட்சி இருந்தாங்க. 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றிருக்கலாம், நிதிகளை பெற்றிருக்கலாம், புதிய புதிய தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கலாம், அதை நடைமுறைப்படுத்திருக்கலாம், பல லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கலாம். ஒண்ணுமே செய்யல. குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்துதான் திமுக நிலைப்பாடு. இந்த மக்களுக்காக என்ன செஞ்ச 14 வருஷம்? உனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருந்தா பாராட்டிருக்கலாம். ஆனா என்றைக்குமே திரு கருணாநிதி குடும்பம், திரு ஸ்டாலின் குடும்பம் மக்களுக்காக நன்மை செய்த வரலாறே கிடையாது. அது குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், மத்தியிலும் கொள்ளையடிக்க வேண்டும், மாநிலத்திலும் கொள்ளையடிக்க வேண்டும். அதுதான் அவருடைய திட்டம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை அந்த திட்டம் நடக்காது, எடுபடாது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள். விழித்துக் கொண்டவர்களோ பிழைத்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு மக்கள் விழித்துக் கொண்டார்கள், மக்கள் பிழைத்துக் கொண்டார்கள். ஆக அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பேசுறார் ஸ்டாலின். அதாவது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க இங்கேயே ஒண்ணும் பண்ண முடியல. 3 ஆண்டு காலம் உனக்கு ஆட்சி கொடுத்து குட்டிச்சவராக்குனதே மிச்சம். ஆக நான் ஏற்கனவே சொன்னேன், பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான். அப்படி ஸ்டாலின் கதையை இங்கே கந்தலாகி கிடக்குது, இங்கேயே கந்தலாகி கிடக்குது. இவர் போய் இந்தியாவை காக்கிறாராம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் 3 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார். அது ஒரு இந்தியா கூட்டணி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதுல போய் தாவி அமர்ந்துகிட்டார். சிந்திச்சு பாருங்க, 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது ஒன்னும் செய்யாத இந்த திமுக இனிமேல் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? செய்திகளை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி. ஆக மத்தியிலே ஆட்சிக்கு வந்துட்டா நிறைய கோடி கோடிய சம்பாதிக்கலாம்னு ஆசை. இந்த கொடி பறக்குது பாத்தீங்களா, நட்சத்திர கொடி பறக்குதுல, ஆட்டாளப்பா அப்படி பிடிப்பா, நல்ல காத்துல பறக்குது. இது எதனால பறக்குது? காத்தடிக்கிறதுனால பறக்குது. இப்ப மத்தியில ஒரு அமைச்சர் இருந்தார். இந்த காத்துல கூட ஊழல் செய்த ஒரே அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சராக இருந்தார். கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. 1,72,000 கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க. அந்த கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த வேலை பண்றாங்க. அண்மையில் பாத்தீங்கன்னா பழனிவேல் ஜெயராஜன் ஒரு நிதி அமைச்சர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். திமுக அமைச்சரவையில் இருந்தார். நல்லா படிச்சவர், விவரம் தெரிஞ்சவர். அவர் ஒரு ஆடியோ கேஸ்ட்ல கருத்தை தெரிவிக்கிறார். அதுல என்ன தெரிவிக்கிறார்னா, திரு சபரீஸ்வரன், அவர் யாருன்னா ஸ்டாலினுடைய மருமகன். திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலினும்
2 ஆண்டு காலத்தில் 30,000 கோடி கொள்ளையடித்து அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி ஆடியோவில் தெரிவிச்சாங்க. இதுவரைக்கும் முதலமைச்சர் இருந்து பதிலே வரல. ஆக மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் ஏன் இதை பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், சாதாரண அமைச்சர் நிதி அமைச்சரே சொல்லியிருக்கிறார். அது திமுக அமைச்சர் இருக்கிற அமைச்சரே சொல்லியிருக்கிறார். இது எதிர்க்கட்சி சொல்லல, பொதுமக்கள் சொல்லல, திமுக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கிற நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அதுல உண்மை இருக்குமா இருக்காதா? மக்களுக்கு சந்தேகம் வருமாறாதா? சொல்லுங்க, சந்தேகம் வரும்ல? அவர் அண்மையில் ஸ்பெயின் நாட்டுக்கு போனார். தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக பத்திரிகையில ஊடகத்தெல்லாம் செய்தி வெளியிட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு போய் ஸ்பெயின் நாட்டில் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறேன்னு சொல்லிட்டு போனார். அங்க போய் அங்க இருக்கிற ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைச்சு தொழில் முதலீட்டு ஈர்க்கல, தமிழ்நாட்டை சேர்ந்த பெருந்துறையில் இருக்கின்ற தொழிலதிபர் ஸ்பெயினுக்கு வர சொல்லி அங்க போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். அப்படின்னா இந்த 30,000 கோடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது. 30,000 கோடி சுற்றி சுற்றி வந்துருதா? மக்களுடைய சந்தேகம் இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, நீங்க இங்க இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபரை அங்க எதுக்கு அழைச்சு வெளிநாட்டுக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு அழைச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம் படி அவசியம் என்ன? சென்னைக்கு வரவழைச்சா அங்க வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு போயிருக்கலாமே. ஆக 30,000 கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சரே உங்களா ஆட்சி மீது சுமத்தி குற்றம் சுமத்தி இருக்கிறார். அண்ணா திமுக ஆட்சி மலரும், இதற்கெல்லாம் விடுவு காலம் பிறக்கும். அண்ணா திமுக நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது, முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டு அண்ணா திமுக கட்சி பணியை முடக்கிறாராம். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி மாறினா காட்சியும் மாறும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல எத்தனை துறை இருக்குது, எவ்வளவு ஊழல் நடக்குது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நானும் முதலமைச்சர் இருந்துட்டு தான் வந்திருக்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் கிடையாது. ஆக நீங்கள் வேண்டுமென்றே எங்கள் மீது அபாண்டமான பழி சுமத்தி பொய் வழக்குகள் போட முற்பட்டால் அதற்குண்டான பலனை நீங்கள் எதிர்காலத்தில் அனுபவித்த தீர வேண்டும். வேண்டுமென்றே என் மீது கூட ஒரு வழக்கு போட்டாங்க. ஸ்டாலின் என் மீது கூட வழக்கு போட்டார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் 4,800 கோடி ஊழல் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. நான் நீதிமன்றத்துக்கு நானும் போனேன். அங்க நீதிமன்றத்தில் யார் கேஸ் போட்டாரோ அவரை நான் திரும்ப பெற்றிருக்கேன். இல்ல நான் நடத்துறேன். நீதிபதி சொன்னாரு, ஏங்க கேஸ் போட்டவரே வாபஸ் சொன்ன. அவரு சொல்லுவாருங்க, இதுவரைக்கும் வெளியில் வந்த பத்திரிகைல யார் பொறுப்பு? அங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க முதலமைச்சர், பதிவாயிருக்குது. வெளியில எல்லாம் பத்திரிகையில ஊடகத்திலையும் எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி 4,800 கோடி ஊழல் செஞ்சாருன்னு மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தி பரப்பி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் நான் நிரபராதி நிரூபிக்கிறேன்னு வழக்கு நடத்தினேன். நிரபராதின்னு உங்க முன் நின்று பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் அதிமுக. மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை திரு ஸ்டாலின் அவர்களே. அதோட இப்ப திரு ஸ்டாலின் திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புதிய தலைமைச் செயலகம் கட்டினாங்க. அங்க ஸ்டாலின் மீது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே வந்து ஊழல் தடுப்பு பிரிவில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தார், ஒரு புகார் கொடுத்தார். இன்னும் விசாரிக்கல, அது கோர்ட் வரைக்கும் போச்சு. அப்போ நீ அரசாங்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தின் மீது ஒரு வழக்கு இருந்தது. அத ஸ்டாலினுடைய அரசு வாபஸ் வாங்கிட்டது. நீ உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா, நீங்க நியாயவாதியா இருந்தா, எந்த ஊழலும் செய்யவில்லை என்று நீங்கள் எண்ணி இருந்தா அந்த வழக்கை சந்திச்சிருக்கணும்ல. நான் சந்திச்சல, அதே மாதிரி நீங்களும் சந்திச்சிருக்கணும்ல. ஆக எனக்கு முதுகெலும்பு சொன்னார், உனக்கு தாப்பா முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு அந்த வழக்கை சந்தித்து நிரபராது என்று மக்கள்கிட்ட நிரூபிச்சு காட்டியிருக்கணும் புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தில். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் ஊழலின் மொத்த உருவம் திமுக தான். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான், வேற எந்த அரசாங்கமும் இல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் துறை துறை வாரியாக எல்லா ஊழல் நடக்காத துறையே இல்ல. அதோட ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார். தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும் சரி, இல்லது சட்டமன்றத்திலும் சரி பேசுகிறார். நான் சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவிலே சிறந்த ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரா. எதுல போன வருஷம் இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான்.
கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு, ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு, போதைப் பொருள் விற்பனையிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே சூப்பர் முதலமைச்சர், அவருக்கு பட்டம் பொருந்தும். இதுல எல்லாமே முதல்ல இருக்கார். ஆனா திட்டங்களை செயல்படுவதில் பின்னுக்கு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. நகரத்தில் பேர்வாசி இருக்கிற வீடுகளுக்கு வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, இப்படி வரி மேல வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய பாரத்தை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமா கிடைக்குது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி ரோட்ல மக்கள் செல்ல முடியல, அப்படியே திண்டாடிக்கிட்டே இருக்கிறான். பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து இருக்குது. 2019 அதிமுக ஆட்சியில் 7 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதுல 58 பேர் பாலியல் வழக்குல பதிவு செய்யப்பட்டது. 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். ஆக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு காவலர்களே பயந்து பயந்து தான் போறாங்க மக்களை சந்திக்க. ஏன்னா எல்லாம் கஞ்சா போதையில் இருக்கிறான். என்ன செய்தென்றே தெரியாம இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றார் கஞ்சை போதை ஆசாமிகள். அது மட்டும் இல்ல, அண்மையில் திருச்செங்கோட்டில் பார்த்தா ஒரு திமுக பொறுப்பாளருடைய குடோன்ல அங்க இந்த கள்ள மதுபானம் தயாரிக்கிறது 5 கோடி மதிப்புள்ள பொருளை பிடிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் 5 கோடி மதிப்புள்ள பொருள் அந்த திமுக நிர்வாகியினுடைய குடோன்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல அந்த எரிசாராயத்தை அதுல தண்ணி கலக்கி, அது ஏதோ கலர் கலக்கி பாட்டில் அடிச்சு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் எல்லா பாருக்கும் அங்க இருக்கிற பாருக்கெல்லாம் சப்ளை பண்ணி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த திருச்செங்கோட்டில் இருக்கிற இந்த கள்ள மதுபானம் தான் விழுப்புரத்திலையும் செங்கல்பட்டுக்கும் போயிருக்குது. செங்கல் அப்படின்னு ஒரு தகவல். அங்க செங்கல்பட்டுல அந்த கள்ள மதுவை அருந்தி பல பேர் இருந்தாங்க. திமுக ஆட்சியில சாராயம் காட்சி இருந்தா 10 லட்சம், சாராயம் குடிச்சு இருந்தா 10 லட்சம். அப்புறம் ஏன் குடிக்காத இருப்பாங்க, ஏன் காய்ச்சாத இருப்பாங்க? காய்ச்சறவருக்கும் குடிச்சு இருக்கிறவருக்கு 10 லட்சம் கொடுக்கறாங்க. மற்ற விபத்துல இருந்தா காசு கிடையாது. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இவ்வளவு நிதி கிடையாது. ஏன்னா கள்ள மதுபானம் விற்கின்றவர்கள் திமுக நிர்வாகிகள். அவளை காப்பாற்றுவதற்காக மக்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவம் ஏற்படக்கூடாது, மக்களிடத்தில் ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடாது பணத்தை கொடுத்து அதை அப்படியே நீத்து போக செய்யறாங்க. சிந்திச்சு பாருங்க. அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நீட் தேர்வு, எங்க பார்த்தாலும் நீட் தேர்வுனே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் கூட நீட் தேர்வு தான் பல பேர் இருந்திருக்கிறாங்க. எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது. இதுக்கு யார் காரணம்? திமுகவும் காங்கிரஸ் தான் காரணம். மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது திமுக அமைச்சரவையில் திரு காந்தி செல்வன் ஒருத்தர் இருந்தார், நாமக்கல் நாடாளுமன்ற. அவர் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர். அப்போதுதான் நீட் தேர்வை அறிமுகம் செஞ்சு வெளியிடுறாங்க. வெளியிட்டது காங்கிரஸ், திமுக தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தது அண்ணா திமுக. நோட்டிபிகேஷன் நாங்க ஆதாரத்தோடு சொல்றோம். ஆனா எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசிருக்க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். அப்ப 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த கெஜெட் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஆதாரம். ஆனா பச்சை பொய். நான் கிராமத்தில் சொல்லுவாங்க அடிக்கடி, நானும் பல கூட்டத்தில் சொல்லிக்கிறேன், பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா. பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்யினா உண்மை. அப்படித்தான் திமுக காரன் அவன் செய்யற தப்பெல்லாம் இப்படி பேசி பேசி மக்களை ஏமாற்றி வருகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அது மட்டும் இல்லாம 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க.
அதுல பெரும்பாலான அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஏரி வேலை 150 100 நாள் வேலை திட்டம், அதை ஏதாவது உயர்த்திருக்காங்களாமா? 150 நாள் உயர்த்திருக்காங்களா? அதுல பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு கொடுத்திருக்காங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு மேல 2 கிலோ சர்க்கரை நாங்க கொடுத்திருக்காங்களா? கேஸ் மானியம் மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுக்கலாம் கொடுத்திருக்காங்களா? இப்ப தேர்தல் அறிக்கையில் சொல்றாரு, மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சி வந்து 500 ரூபாய் தராங்களாம் மானியம். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, காத்துல பறந்து போச்சு. அதோட டீசல் விலை 4 ரூபாய் குறைக்குன்னு சொன்னாங்க. தேர்தல் நேரத்தில் குறைச்சிருக்காங்களா? குறைக்கல. ஆனா இப்போ தேர்தல் அறிக்கையில இந்தியா கூட்டணி வந்தா 65 ரூபாய்க்கு விற்கிறேங்கிறான். ஏற்கனவே நீ கொடுத்த அறிவிப்பு நிறைவேற்றலையே. அடுத்தது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா அதோட கொடுமை. இன்னைக்கு வெளிநாட்டில இருந்து இந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சு இங்க வந்து சுத்தகரிச்சு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விற்கிறாங்க. இன்னைக்கு 2014 மத்திய அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது 1 லிட்டர் பெட்ரோல் 71 ரூபாய்க்கு வித்தது, டீசல் 55 ரூபாய்க்கு வந்தது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $105 $105. இப்ப 2024 1 லிட்டர் பெட்ரோல் 102 ரூபாய்க்கு விற்குது, 1 லிட்டர் டீசல் 94 ரூபாய்க்கு விற்குது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுகின்ற கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு பேரல் $86 $86ங்க. அப்ப $105 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $105 இருக்கின்ற பொழுது 71 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்குது, 55 ரூபாய்க்கு டீசல் விற்குது. இப்போ வெளிநாட்டிலிருந்து இந்த மத்திய அரசாங்கம் 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு 2024 இப்போ இருக்குது $86 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $86. அப்ப விலை குறைச்சிருக்கணும்ல. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயினுடைய கச்சா எண்ணெயுடைய விலை குறையும் போது விலை குறைச்சிருக்கணும்ல. ஆனா அதிகமா விக்குது. எவ்வளவு? 70% வரி. 70% வரி போட்டு மக்களிடத்தில் சுரண்ட ஆட்சி மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் மட்டும் என்ன மக்களுக்கு நன்மை செய்தா? இல்லையே. அது மட்டும் இல்ல, இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது. இப்ப ரஷ்யாவில் இருந்து 30% எண்ணெய் விலையை குறைச்சு கொடுக்கறாங்க, இன்னும் விலை குறையுது. அப்படி கச்சா எண்ணெயுடைய விலை இறக்குமதி செய்யப்படுகிற கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சோ மத்திய அரசாங்கம் இன்றைக்கு விலை பெட்ரோல் டீசலை குறைக்காம மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம். அதோட திரு ஸ்டாலின் எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் பேசுறார் தேர்தல் பத்திரம். அதாவது பழமொழி சொல்லுவாங்க, பெரிய திருடனை பார்த்து சின்ன திருடன் பேசுற மாதிரி இருக்குது, பெரிய திருடனை பார்த்து சின்ன திருடன் பேசுற மாதிரி. இவருக்கு 656 கோடி தேர்தல் பத்திரத்தில் திமுக கட்சிக்கு நிதி வந்திருக்குது. இவர் ஏதோ உத்தமர் மாதிரி மற்றொரு பத்தி குறை சொல்லிட்டு இருக்கார். 656 கோடி உனக்கு எப்படி வந்தது? அது மட்டும் இல்ல, இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனம் திமுகவுக்கு திமுக கட்சிக்கு 509 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. 509 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. சூதாட்ட நிறுவனம் சூதாட்டத்தில் வந்த பணத்தை திமுக கட்சிக்கு 509 கோடி கொடுத்திருக்காங்க. நல்லா எண்ணி பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் இந்த ஆன்லைன் ரம்மி தடை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றி தடுத்து நிறுத்தணும். ஆனா ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்த நீதிமன்றம் போய் அவளைய வலிமை பயன்படுத்தி தீர்ப்பு பெற்றுட்டாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை தடை செய்வதற்கு அனைத்து முயற்சி எடுத்தது. ஆனா திமுக ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திலிருந்தும் சூதாட்டத்திலிருந்து வந்த பணத்தை நிதியாக பெற்றது திமுக அரசு. இந்த ஆன்லைன் ரம்மியில பல பேர் உயிரிழந்துட்டாங்க. பல வீடு தோட்டம் எல்லாமே வித்து நடுத்தருக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பணத்திலே குளிர்காய்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டம், அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும்.
ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது அதிமுக ஆட்சியில. உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுற அதிமுக ஆட்சி இருண்டாச்சுன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி. ஒரு சில திட்டங்களை சொல்றேன். துறையூர் காவிரி கூட்டுக்குடி திட்டம் 142 கோடியில் அதிமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது. பெரம்பலூர் துறையூர் 4 வழிச்சாலை அதிமுக ஆட்சியில நாம கொண்டாந்தோம். ரிப்பன் கட் பண்ணி திறந்துட்டு போயிட்டார். அதோட பல திட்டங்கள். துறையூர் புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது. குளித்தலை தோகமலை குடிநீர் திட்டம் 53 கோடியில நிறைவேற்றப்பட்டது. குளித்தலை புதிய மருத்துவ கட்டிடம் 5 கோடியில. அதே போல லால்குடி தொகுதி திருமங்கலம் கிராமத்தில் பங்குனி ஆற்றின் குறுக்கே 16 கோடியில தடுப்பணை. மணச்சநல்லூர் பேரூராட்சி மற்றும் எஸ் கண்ணனூர் பேரூராட்சியில் 58 கோடி மதிப்புள்ள பாதாள சாக்கடை திட்டம். மணச்சநல்லூர் புறவழிச்சாலை 10 கோடியில. முசிறி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட முசிறி, தாத்தையார்பேட்டை, துறையூர் மற்றும் புலிபுரம் ஊராட்சி ஒன்றியங்களில் 292 குடியிருப்புகளுக்கு கூட்டுக்குடி திட்டம் 141 கோடியில செயல்படுத்தணும். தொட்டி ஊராட்சி 138 குடியிருப்புகளுக்கு காவிரி கூட்டுக்குடி திட்டம் 46 கோடி நிறைவேற்றணும். முசிறி பேரூராட்சி காவிரி கூட்டுக்குடி திட்டம் 21 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. முசிறி தாத்தங்காரிப்பேட்டை பேரூராட்சியில் வெங்காய முதன்மை பதப்படுத்த நிலையம் 4 கோடி. தொட்டி ஊராட்சி பூத்தூர் மற்றும் அரசூர் ஊராட்சி வாழை முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் 9 கோடியில் அமைச்சோம். இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நேரத்தில் சொல்லி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு NT சந்திரமோகன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகரங்கூப்பி உங்களை வேண்டி கேட்டு, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றதை அப்படியே சத்தமா திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு. வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு. நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.